அனைவருக்கும் வணக்கம். இது தமிழோடு பேசு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம், அமெரிக்க அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் அவங்க பதவியேற்றிருக்கிறாங்க. அதில் நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களும் சில அதிரடியான உத்தரவுகள் போட்டிருக்காங்க. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். நவம்பர் 2 2024 அமெரிக்காவோட அதிபர் தேர்தல் நடந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து போட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டா இந்திய வம்சாவளி சேர்ந்த கமலா ஹாரிஸ், இவங்க 2 பேரும் போட்டிட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 312 எலக்ட்ரல் ஓட்ஸ் கிடைச்சது ட்ரம்ப்புக்கு. அதே போல் 226 எலக்ட்ரல் ஓட்ஸ் கிடைச்சது நம்ம கமலா ஹாரிஸுக்கு. முடிவில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவங்க ஜெயிச்சாங்க. ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட 47வது அதிபராக பதவியேற்றிருக்கிறாரு. இதில் நேற்று பார்த்தீங்கன்னா சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருந்துச்சு. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ முதல் விஷயம், அமெரிக்காவோட அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றிருக்கிறாங்க. அவங்க வயசு பார்த்தீங்கன்னா 78. ஸோ அமெரிக்காவோட ரொம்ப வயசான அதிபராக பதவியேற்றுக்கிற நபர் அப்படின்ற பேரை பெற்றிருக்காரு. ரெண்டாவது விஷயம், அவரை தொடர்ந்து 2 வாட்டி ஜெயிச்சு பிரசிடண்ட் ஆகலை. ஃபர்ஸ்ட் வாட்டி ஜெயிச்சாரு, 2வது வாட்டி தோத்தாரு. இப்போ 3வது வாட்டியும் ஜெயிச்சு 47வது அதிபராக ஆயிருக்காரு. 3வது விஷயம், அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜெயிச்ச ட்ரம்ப் மேல 2 கேஸ் இருந்தது. அதுல ஒரு கேஸ்ல அவர் மேல குற்றம் நிரூபிக்கப்பட்டு குற்றவாளின்னு அறிவிச்சாங்க. அமெரிக்க வரலாற்றுல பாத்தீங்கன்னா குற்றவாளியான ஒருவர் அதிபரை பதவியேற்கிறது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்றாங்க. 4வது விஷயம் பாத்தீங்கன்னா, அமெரிக்க அதிபரா பதவியேற்கிறவங்க வந்து அவுட்டோர், அதாவது வெளியே தான் வந்து பதவியேற்பாங்க. ஆனா முதல் முறையா இன்டோர்ல பதவியேற்றிருக்காரு ட்ரம்ப் அவங்க. ஏன் பாத்தீங்கன்னா, கடந்த 40 வருஷத்துல இல்லாத குளிர் வந்து இந்த வருஷம் இருக்குதான். ஸோ அதனால இன்டோர்ல நடத்திருக்கிறாங்க. மற்றொரு விஷயம் பாத்தீங்கன்னா, பொதுவாக பாதுகாப்பு காரணங்களுக்காக வெளிநாட்டு தலைவர்களை அமெரிக்க அதிபர் பதவியேற்கிற விழாவுக்கு கூப்பிட மாட்டாங்க. ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அர்ஜென்டினாவோட அதிபர், இத்தாலியோட பிரதமர், சீனாவோட அதிபர் ஜிபிங் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்குறாங்க. மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜேடி வான்ஸ் அவங்க தான் துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வம்சாவளியை சேர்ந்தவங்க. ஸோ ஒரு வகையில் அவங்க இந்தியாவோட வம்சாவளியா ஆகுறாங்க. அவரோட வயசு பார்த்தீங்கன்னா 40. ஸோ அவர் தான் யங்கஸ்ட் ஒரு துணை ஜனாதிபதினு சொல்றாங்க. டொனால்ட் ட்ரம்ப் சில அதிரடி உத்தரவும் போட்டிருக்காரு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட அண்டை நாடுகள் மெக்சிகோவும் கனடாவும் இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா இறக்குமதி வரி வந்து 25% போட்டிருக்காரு. ஆனால் ட்ரம்ப் அவங்க சீனா மேலே எந்த விதமான வரி விதிக்கல. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. யாருமே இதை பற்றியும் பேசவே இல்லை. மற்றொரு அதிரடியான விஷயம் பண்ணியிருக்காரு ட்ரம்ப் அவங்க. பிரிக்ஸ் நாடுகள் உங்களுக்கு தெரியும், ரஷ்யா, சீனா, இந்தியா எல்லாம் இருக்கிறாங்க. இந்த பிரிக்ஸ் நாடுகள் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு மீட்டிங் அனுப்பிச்சிருந்தாங்க. நமக்குன்னு ஒரு தனி நாணயத்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அந்த டைம்ல ட்ரம்ப் அவங்க ரொம்ப கோவப்பட்டு பேசியிருந்தாங்க. தனி நாணயம் யூஸ் பண்ணக்கூடாது, டாலர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அதிபராக பதவியேற்ற பிறகு என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு 25% இல்லை 100% வரி விதிப்பேன், நீங்க அமெரிக்க டாலரை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுத்துருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் ஒரு கையெழுத்து போட்டிருக்காரு குடியுரிமை சம்பந்தமா. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவில இருந்து ஒரு ஆண் பெண் 2 பேரும் போய் அமெரிக்காவில் வேலை பார்க்குறாங்க, அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க, குழந்தை பற்றிக்கான வச்சுங்களேன், அந்த குழந்தைக்கு வந்து அமெரிக்க குடியுரிமை கிடைக்கும். ஆனால் இப்போ என்ன சட்டம் கொண்டு வந்திருக்காருன்னா ட்ரம்ப், பிறக்கிற குழந்தைக்கு அப்பா இல்லை அம்மா யாராவது ஒருத்தர் அமெரிக்க சிட்டிசனாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போட்டிருக்காரு. இந்த சட்டத்தால் பார்த்தீங்கன்னா இந்தியா, பக்கத்தில் உள்ள அந்த மெக்சிகோ இவங்களாம் ரொம்ப பாதிப்படைவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சட்டம் கொண்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் மற்ற இந்திய வம்சாவளிகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி திருத்துறாரு, இதை கேன்சல் பண்ணு சொல்லி கேஸ் போட்டிருக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். இதே போல் பல அதிரடி உத்தரவுகளும் ட்ரம்ப் அவங்க போட்டிருக்கிறாங்க. விசா வழங்குற சம்பந்தமாக கூட நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஃபியூச்சரில் நம்ம பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.